டெல்லியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் நீட்டுக்கு ஒரு ரிஃபார்ம் பண்ணணும். கொஸ்டின் பேப்பர் உடைய லீக்கேஜஸ், எக்ஸாமினேஷன்ஸ் உடைய லீக்கேஜஸ், இதற்கு எதிராக ஒட்டுமொத்தமாக ஒரு ரிஃபார்ம் வேணும்னு குரல் கொடுத்துட்டு அந்த குரலுக்கு எப்பொழுதும் ஒட்டுமொத்த தமிழகமும் சரி, எங்களுடைய மாண்பு முதலமைச்சரும் சரி துணை நிற்பார்கள், துணை நிற்கின்றோம். அதில் எப்பொழுதும் உறுதியாக இருக்கின்றோம். இன்றைக்கு தான் டெல்லியிலிருந்து ஒரு போராட்ட குரல், ஆனால் தங்கை அனிதாவிலிருந்து எண்ணற்ற சகோதர சகோதரிகள் தமிழ்நாடு இழந்திருக்கு. அந்த உணர்வு எங்களுக்கு இருக்கு. டெல்லியுடைய குரலுக்கும் தமிழ்நாடு குரலுக்கும் ஒரு முழு வித்தியாசம் இருக்கு. நம்மளுடைய தமிழகத்துடைய குரல், எங்கள் முதலமைச்சருடைய குரல், தமிழக வெற்றி கழகத்தினுடைய குரல், தமிழ்நாட்டு மக்களுடைய குரல், தமிழக இளைஞர்களுடைய குரல் ஒட்டுமொத்தமாக நீட்டை அபாலிஷ் பண்ணணும், நீட்டை நீக்கணும், பேன் செய்யணும். இதற்கான குரல் அரசியல் ரீதியாகவும் சரி, மற்ற வழிகளிலும் சரி, நாங்கள் எப்பொழுதும் உறுதியாக இருக்கிறோம். கிராமப்புறத்திலிருந்து வரக்கூடிய மாணவர்கள், அந்த வழி எங்களுக்கு தெரியும். ஒரு அரசு பள்ளியில் படித்த மாணவன் நான். எங்க 12th ஸ்டாண்டர்டுடைய மார்க்கை வச்சு கவுன்சிலிங் கொடுத்து சிறப்பான திட்டங்களை நம்மளுடைய மாணவர்கள், கிராமப்புறத்திலிருந்து வரக்கூடிய மாணவர்கள் சமூக நீதியின் அடிப்படையில் நீட் இல்லாமலேயே இங்க இருக்கக்கூடிய மருத்துவர்களை உருவாக்கிய மாநிலம் இது. நம்பர் 1 மாநிலம் மருத்துவத்துறையில். இதை எப்பொழுதும் நாங்கள் உறுதியாக எதிர்க்கிறோம். வெறும் அரசியல் காரணங்களுக்காக அல்ல, ஏழை எளிய கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் நீட் கோச்சிங் கிளாஸோடைய காஸ்ட்லி வேல்யூ பார்த்தீங்கன்னா யாராலையும் அதுக்கான ஃபீஸை கட்டவே முடியாது. இது ஒட்டுமொத்தமாக தமிழக மாணவர்கள் எதிரானங்கிறத நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். இந்த பாலிசியை ஒட்டுமொத்தமாக ஒன்றிய அரசும் சரி, பிஜேபி ஆளுகின்ற அரசும் சரி, மாணவர்களுடைய விருப்பத்தின் பேரில் எப்படி வேளாண் சட்டத்தை விவசாயிகளுடைய கண்ணீருக்காக நீக்கினார்களோ அதே போல மாணவர்களுடைய உறுதியான குரலுக்காக தமிழக அரசுடைய வேண்டுகோளும் சரி, எங்களுடைய வேண்டுகோளும் சரி, நீட்டை நாம் நீக்கக்கூடிய முக்கியமான இடத்தில் இருக்கின்றோம். ஒரு நாள் எழுதி கொள்ளுங்கள், ஒரு நாள் பாராளுமன்றத்தில் இந்த நீட்டுடைய சட்டம் வாபஸ் பெறப்படும். உறுதியாக அதற்கு எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய குரல் முக்கிய குரலாக இருக்கும். எங்களுடைய குரல் முக்கிய குரலாக இருக்கும். தமிழக மாணவர்களுடைய குரல் முக்கிய குரலாக இருக்கும் நாங்கள் பதிவு செய்கிறோம். அந்த ஒவ்வொரு சிந்தனையுடன் தான், உறுதியுடன் தான் நீட்டுக்கு எதிராக எங்களுடைய பணியை நாங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த வாய்ப்பை கொடுத்த ஐயா அவர்களுக்கு ஸ்போர்ட்ஸிலும் சரி, கல்வியிலும் சரி, அனைத்து துறைகளிலும் உங்களோடு சேர்ந்து நாங்கள் பயணம் எப்பொழுதும் உங்களோடு இருக்கும். மாண்புமிகு முதலமைச்சரை நீங்கள் சந்தித்தீர்கள். நீங்கள் சொன்னது தான், இது ஒரு பெரிய வரலாறு, மிகப்பெரிய மாற்றம். 2026 தேர்தல் ஒரு புதிய தலைமுறைக்கான தேர்தலா 1967க்கு அப்புறம் மாறுச்சு. எளியவர்கள், இங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏ எல்லாம் பாத்தீங்கன்னா எளியவர்கள். நீங்க சொன்ன மாதிரியே முன்னாடி சொல்லிட்டு இருப்பீங்க, காலேஜோடைய பல்வேறு கூட்டங்கள்ல தேர்தல் அரசியல், காசு இல்லாத அரசியலை உருவாக்கணும், பணம் இல்லாத அரசியலை உருவாக்கணும், இளைஞர்கள் அரசியல் வெற்றி பெறணும், ஜாதி மதம் இல்லாத ஒரு அரசியலை பேசணும், முக்கியமாக ஊழலை தூக்கி எறியணும். நீங்க என்னெல்லாம் பேசுறீங்களோ அதை இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. உங்களுடைய விஷன் அதெல்லாம் நடந்துட்டு இருக்கு மாண்புமிகு முதலமைச்சருடைய தலைமையில். அதில் நாங்கள் எப்பொழுதும் உறுதியாக இருப்போம். ஏன்னா எங்களுக்கு அரசியலுங்கிறது பதவியோ அதிகாரமோ அல்ல. அதிகாரமா மக்கள்னா மக்கள் பக்கம் தான் நாங்க நிற்போம். நானும் சரி, முதலமைச்சரும் சரி. ஏன்னா அந்த அதிகாரத்தை கொடுத்ததே மக்கள் தான். அப்ப அந்த மக்களுக்கு என்ன தேவை, அந்த தேவையை ஒவ்வொரு நொடியை உணர்ந்து உணர்வுபூர்வமாக நாங்கள் எங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை, எங்களுடைய கடமையை செஞ்சுட்டு இருக்கோம். அதனால உங்களுடைய குறிக்கோளும் உங்களுடைய விஷனும் ஒன்றுதான். ஒரு சிறு தவறு நடந்தாலும் நம்ம சத்யா அண்ணன் புதிய தலைமுறை உடனே தவறுன்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம் இருக்கு. எங்களுடைய வேண்டுகோள், நாங்கள் எந்த காலத்திலும் தவறு செய்ய மாட்டோம், உறுதியாக சொல்கிறோம். உங்க சேனலுக்கு நாங்கள் வேலை வைக்கவே மாட்டோம். தவறு செய்யவும் தெரியாது, தவறு செய்ய வேண்டிய நோக்கமும் இல்லை. 50 வருஷ ஊழலை எங்களுடைய தலைவர் தூக்கி எறிஞ்சிருக்கார். நேற்று கூட நான் சேம்பர்ல உட்காந்துட்டு இருக்கும்போது என் சேம்பருக்கு வெளியில் ஒரே குரல் சவுண்டா இருந்துச்சு.
ஒருத்தர் கதவை திறந்து ஓடி வந்தார். என்ன வேணும்னு கேட்டேன். சார், நான் ஒரு 3 லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு அப்ரூவல் கேட்டிருந்தேன் பில்டிங் கட்டுறதுக்கு, ஒரே வாரத்தில் வந்துருச்சு, உங்களை பார்த்து நன்றின்னு சொல்ல வந்தேன், வேற ஒண்ணு இல்லை சார் கிளம்பிட்டார். இனிதான் நீங்க அரசு. இது நீங்க எங்க வேணா விசாரிக்கலாம், எந்த நிருபரை எந்த 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 டிபார்ட்மெண்ட்டுக்கு அமைச்சு விசாரிக்கலாம். அப்படி தவறு இருந்தால் டாக்குமெண்டாவே எங்களுக்கு கொடுங்க, உடனடியாக முதலமைச்சர் சரி செஞ்சிருவார். அதுதான் நிர்வாகம், வெளிப்படை தன்மையான நிர்வாகம். 75 வருஷத்து சட்டசபையை தைரியமாக எந்த முதலமைச்சரும் ஒளிபரப்புனது கிடையாது, வரலாறே கிடையாது. அப்ப ஒரு சட்டசபையை முதலமைச்சர் கிட்ட வந்து ஒருத்தர் சொன்னாரு, சட்டசபையை நேரடியா ஒளிபரப்புனா எதிர்கட்சிகள் கடுமையா கேள்வி கேட்பாங்க, அதெல்லாம் வெளியே வந்தா உங்க மேல நெகட்டிவ் வரும் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சொன்ன வார்த்தை, நெகட்டிவ் வர அளவுக்கு நம்ம ஏன் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணணும், நம்ம நேர்மையான வெளிப்படை தன்மையான ஒரு நிர்வாகத்தை உருவாக்குவோமே, கேள்விகள் கேட்கட்டும், உண்மையா இருந்தா பதில் சொல்லுவோம், அரசியல் காரணங்களா இருந்தா கடந்து போவோம். இதுதான் உண்மையான ஜனநாயகம். இந்த ஜனநாயகத்தை எங்களுடைய ஜனநாயகன் வெற்றி பெற வைத்திருக்கார். இது புகழ்வதற்காக சொல்ல, சாதாரண விஷயம் அல்ல. சாதி அரசியலையும் மத அரசியலையும் பண அரசியலையும் ஒரு சட்டசபையை நேரலையில் ஒளிபரப்பக்கூடிய ஒரு தைரியமும் இருக்கக்கூடிய ஒரு தலைமை இருக்கே, அந்த தலைமையை நாம் எப்பொழுதும் அவருடைய வெளிப்படை தன்மையுடன் நிர்வாகத்தோட நாங்களும் சரி, இங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களும் சரி, ஏன் கட்சியும் சரி, எந்த இடத்திலும் நிர்வாகத்தில் தலையிட மாட்டோம், யாரோடைய தொழிலிலும் தலையிட மாட்டோம். அவரவர்கள் தொழில், அவர்களுடைய சுதந்திரம், எந்த விதமான அதிகார மீறலோ எப்பொழுதும் இருக்காது. அதுதான் எங்களுடைய முதலமைச்சருடைய குறிக்கோள். அந்த குறிக்கோளுடன் நாங்கள் எப்பொழுதும் நடப்போம். நன்றி, வணக்கம்.